everyone. I hope you're all doing good and safe at home. Now I'm going to take Max class for 6th standard, term 2, topic 1, numbers. இந்த numbers பத்தி நம்ம எல்லா டேர்மும் பேசிட்டு இருக்கோம். Previous term also I taught you about numbers. We have studied about natural numbers, whole numbers, and large numbers. I hope you guys remember ones, tens, hundred, thousand, lakhs, 10 lakhs, crores, right? Yes. I got a very good reviews from the parents and children also. I hope this class also will be very useful for you in studying different types of numbers. Numbers is a very interesting topic. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்பர்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கணும், நிறைய இருக்குது. இந்த டேர்மில் நம்ம நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் படிக்க போகிறோம். லெட்ஸ் see what's it. ஸோ இந்த கிளாஸில் நம்ம படிக்க போகிற நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், ஃபேக்டர்ஸ், ப்ரைம் நம்பர்ஸ் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சிம்பிள் டேர்ம்ஸ். நீங்கள் முன்னாடியே படிச்சிருக்கலாம், ஆனால் மிஸ் ஒரு முறை இன்றைக்கி ரீகேப்பில் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். அண்ட் வெரி ஈஸியாக சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன். யூ ஆல் ஷுட் லிசன் வெரி கேர்ஃபுல்லி, ஓகே? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் பிஃபோர் கெட்டிங் இன் டு த டாபிக் because we are going to study very interesting topic today, common factors. HCF and LCM. HCF na enna? Highest common factor. LCM is least common factor. ஸோ ரெண்டு நம்பர்ஸ்குள்ளே இருக்க காமன் ஃபேக்டர்ஸ், காமன்னா ரெண்டு நம்பர்ஸ்க்கு இருக்க பொதுவான ஃபேக்டர்ஸ், அது ஹையஸ்ட் அதிகபட்சமாக இருக்கிறது என்ன அண்ட் லீஸ்ட் குறைந்தபட்சமாக இருக்கிறது என்ன. தட்ஸ் வாட் we are going to see. Children, these two topics, this HCF and LCM, you will be studying throughout your maths subject. நீங்கள் இப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்கள் காலேஜ் வரைக்கும் இந்த HCF, LCM நீங்கள் படிப்பீங்க. திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி ஈஸி. மிஸ் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் கவனிங்க, ஓகே? லெட் ஸ்டார்ட் த கிளாஸ் வித் தீஸ் ஃபண்டமெண்டல்ஸ். மிஸ் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகே? Okay, number 1, let's learn about odd numbers and even numbers. I hope you guys know it, right? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எங்க சொல்லுங்க. Now we'll see about odd and even numbers. These are the numbers, right? Natural numbers. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. It goes on. So idhula odd numbers, I hope you can name it. 1, 3, 5, 7, 9. Yes, all these are odd numbers. 2, 4, 6, 8. All these are even numbers. In simple, I can say, ஒத்த பட சொல்வோம் இல்லையா, 1, 1, 3, 5, 7, 9. I mean 2 2வாக குரூப் பண்ண முடியாத நம்பர்ஸ் எல்லாம் ஆட் நம்பர்ஸ் அண்ட் 2 2வாக குரூப் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் ஆர் ஈவன் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 5 balls இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தேர் ஆர் 5 balls. இந்த 5 balls-ஐ 2 2வாக குரூப் பண்ணி ஒரு பால் வந்து சிங்கிளாக நிற்கும். ஸோ திஸ் இஸ் ஆட் நம்பர். 2 2வாக குரூப் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 6 balls are there. 1, 2, 3, 4, 5, 6. இதில் 2 2வாக குரூப் பண்ணி பாருங்கள். 1 2 1 2 1 2. ஸோ 2 2வாக குரூப் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் ஈவன் நம்பர்ஸ். The explanation is given in your book. நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு புரியும். So the definition you can see from your book. Definition for odd number and even number. A number is called an odd number. It cannot be grouped equally in twos. See 1, 3, 5, 7 and all. And a number is called an even number if it can be grouped equally in twos. So 2 2-ஆ பிரிக்கக்கூடிய நம்பர்ஸ், 2 2-ஆ பிரிக்க முடியாத நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ். இன் சிம்பிள் இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா ஆட் நம்பர்ஸ் எல்லாம் 1, 3, 5, 7, 9ல் முடியும், எண்ட் ஆகும். ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் 0, 2, 4, 6, 8ன்னு எண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் வெரி பேசிக். நம்ம நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்கு போகலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் ஃபேக்டர். ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னா ஒரு நம்பரை டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 8ன்னு ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கன்சிடர் 8 as a number. A number which can divide the given number, that is called factor.
I'll explain you with example. See, this is the given number 8. In the 8 divide பண்ணக்கூடிய numbers are factors. 8 எதாலலாம் divide பண்ணலாம்? Yes, 2 and 4. இது ரெண்டாலையும் 8 divide பண்ணலாம். We can say 2 4s are 8. இல்லையா? So second tableலையும் divide பண்ணலாம். See, second tableலையும் divide பண்ணலாம். And fourth tableலையும் divide பண்ணலாம். So children, one thing is very important to get before getting into this topic. You should know tables. Tables ரொம்ப தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்கும். At least the least tables. Second table, third table, fourth table, fifth table, 6, 7, 8, 9. Tables கரெக்டாக தெரிஞ்சா இந்த factors, prime numbers, composite numbers and முக்கியமா இன்னைக்கு படிக்க போகிற topic HCF and LCM will be very useful. It will be very easy only if you know the tables. So previously நம்ம tablesலாம் revise பண்ணிட்டோம். I hope you're all well versed with the max tables. So use those tables before getting into the sums. The sumsலாம் நம்ம work out பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல tables தெரிஞ்சிருக்கணும், multiplication, division தெரிஞ்சிருக்கணும். மிஸ் ஏன்னா நம்ம இப்போ அடுத்த படிக்க போகிற the next level of division method. I'll teach you how to do it. Let's get back to this factors. So factorsனா என்னன்னா the number which is divided by the given number. ஒரு 8ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அதை எதாலலாம் டிவைட் பண்ணலாம் பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் we call factors. ஸோ இங்கே 2 4 are factors. 2 and 4 are factors. ஓகே, ஸோ எக்ஸ்பிளனேஷன் கிளியராக உங்கள் புக்கில் இருக்குது. Factors. A factor is a number that divides the given number. Exactly. Okay. Next one is prime numbers. Prime numbers. Prime numbers na என்னன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் prime numbers. What is prime number? A number having only two factors, namely 1 and that number itself is called prime numbers. ஈஸியாக சொல்லணும்னா ஒன்னாலையும் அதே நம்பராலையும் தான் மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர் ப்ரைம் நம்பர்ஸ். அதான் நான் சொன்னேன், ஒன்னாலையும் தன்னாலையும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 என்ற நம்பர் 1 into 2 அவ்வளோதான் பண்ண முடியும். வேறு ஏதாவது நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ 2 இஸ் அ ப்ரைம் நம்பர். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 3 1 into 3 அவ்வளோதான். வேறு ஏதாவது நம்பர்ஸால் உங்களால் மல்டிப்ளை பண்ண முடியுமா? No, of course. So 3 is also a prime number. இன்னொரு எக்ஸாம்பிள் 4 எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? 1 into 4 இப்படி மல்டிப்ளை பண்ணலாம். தென் 2 2s are 4 இல்லையா? ஸோ ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டுமே மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ். ஆனால் பட் 4 1 into 4 4, 2 2s are 4. So 4 is not a prime number. Okay, I hope you guys would have understood. Prime numbers na it will have only two factors, that is 1 and that number itself. எந்த நம்பரோ அந்த நம்பரோ 1, இது ரெண்டும் மட்டுமே ஃபேக்டர்ஸாக வச்சுருக்க நம்பர் தான் ப்ரைம் நம்பர்ஸ். லெட்ஸ் see 1 2 3 5 7 11 13 17 it goes on. இந்த மாதிரி போகிற நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதி அனுப்பணும். ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் பாருங்கள், 1 2 3 5 7 இதெல்லாம் ஒன்னாலையும் அந்த நம்பரால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். வேறு நம்பர்ஸால் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ தீஸ் நம்பர்ஸ் ஆர் கால்ட் ப்ரைம் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர்னா என்ன? வாட் இஸ் காம்போசிட் நம்பர்? அ நம்பர் ஹேவிங் மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ். 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே இருந்தால் தட் இஸ் காம்போசிட் நம்பர். ப்ரீவியஸாக ஐ டோல்ட் ப்ரைம் நம்பர்ஸ்னால் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். One is 1 and another one is that number itself. அந்த நம்பரும் 1 இது ரெண்டு தான் மல்டிப்ளை பண்ண முடியும். Only 2 factors. But whereas in case of composite numbers, more than 2 factors, 2 factorsக்கு மேலே வந்துட்டாலே that is composite number. Let's have an example. 15. 15 1 into 15. 3 5s are 15.
5 3s are 15, right? So இதில் பாருங்க 1 3 5 more than one more than 2 factors. 2 ஃபேக்டருக்கு மேலே 3 factors இருக்குங்க. there are 3 factors. So more than 2 factors வர numbers are called composite numbers. In book they have given very detailed. Let me show you. bookல நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். See, prime number, a natural number greater than 1 having only 2 factors, namely 1 and the number itself. 1 and the number mattum. For example, 2, 3, 13, 1 into 13. So, 2 factors da irukku. Next one, composite numbers, a natural number having more than 2 factors. 2 factor மேல இருந்தா, that is called composite numbers. For example, 15. 15 1 into 3 into 5. So, 3 factors irukku, more than 2. The மாதிரி நிறைய factors இருந்தா, that is called composite number. So, in your book, you can see this table. The numbers from 1 to 100 are given. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் பண்ணி கலர்டாக இருக்கிறதுலாம் ப்ரைம் நம்பர்ஸ், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கு இல்லையா, க்ராஸ் போட்டிருக்கிறதுலாம் காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டேபிளை நீங்கள் புக்கில் பார்த்து இதை ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புங்க. ப்ரைம் நம்பர்ஸ் என்ன, காம்போசிட் நம்பர்ஸ் என்னன்னு யூ ரைட் டவுன் செப்பரேட்லி அண்ட் சென்ட் மீ. திஸ் டேபிள் வில் ஹெல்ப் யூ. திஸ் கிவ்ஸ் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யூ. ஸோ இந்த சர்க்கிளில் இருக்கிறதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கிறது, கிராஸ் போட்டிருக்கிறதுலாம் காம்போசிட் நம்பர்ஸ். ஓகே, we are going to do the problem. This problem is given in your book. உங்கள் புக்கில் இருக்க ப்ராப்ளம் தான் மிஸ் சால்வ் பண்ண போகிறேன். Follow me, I'll explain you. Okay, so the first problem is find the HCF for the given numbers 40 and 56. In the ரெண்டு given numbers-க்கு தான் நம்ம common factors. So HCF na highest common factors இல்லையா? Common factorsனாலே பொதுவாக இருக்கிற numbers. So we need 2 numbers, 2, 3, 4, 5 numbers எவ்வளோ வேணா இருக்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் நம்ம சம்மில் we have 2 numbers. இந்த ரெண்டு நம்பருக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஃபைண்ட் அவுட் ஃபார் 40 தென் 56. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 40க்கு டிவிஷன் மெத்தடில் வில் டூ த சம். லெட் ஸ்டார்ட். 2 2s are 4, so 20 2s are 40, again 2, 10 2s are 20, again 2, 5 times it's divisible, so 5 2s are 10, 5, 1 5 is 5, the remainder is 1, it ends here. Okay, இதுக்கு மேலே நம்ம செய்ய முடியாது, ஸோ இதோட நிறுத்தியாச்சு. Next do the division method for 56. 2 2s are 4, remainder is 1. See, இங்கே நல்லா கவனிங்க, இங்கே 5 இருக்குது, பட் 4 only 2 2s are 4, remainder is 1. The 1 சேர்க்கும் போது 16 ஆயிடுது, so 8 2s are 16. Okay children, listen carefully. இங்கே 5 இருக்குது, பட் 2 2s are 4, so 1 is remainder, and the 1 இங்கே சேர்த்தா it now with 16, 8 2s are 16. Okay, let's move. 1 2 is 2, 4 2s are 8, 14 2s are 28, then again 2, 7 2s are 14, last one 7 1s are 7, so 1 oda it ends up here. Okay, so நம்ம பண்ணி முடிச்சாச்சு. Now we are going to find the common factors. HCFல common factors எழுதணும்னா 40க்கு என்ன 56க்கு என்ன ஃபேக்டர்ஸ்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஓகே, 40க்கு ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், HCFல இந்த சைடில் இருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்து எழுதணும். ஓகே, எல்சிஎம்மில் வேறு இருக்குது, அது எல்சிஎம் சம் போடும்போது மிஸ் சொல்லித்தரேன். ஸோ HCFல இந்த சைடில் இருக்க ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் எடுத்து எழுதணும். ஓகே, இந்த 1 எடுக்கக்கூடாது. லெட்ஸ் டூ இட். 2 into 2 into 2 into 5. So these are the factors for 40. Then 56க்கு these are the factors. 2 into 2 into 2 into 7. So now the question is HCF தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? Find HCF, highest common factor. ரெண்டுத்துக்கும் இருக்கிற highest common ஆன factors பார்த்தீங்கன்னா, see, இங்கே ரெண்டும் 2 காமனாக இருக்குது, இங்கே ரெண்டும் 2 காமனாக இருக்குது, இங்கே ரெண்டும் 2 காமனாக இருக்குது. 5 7 ஆர் டிஃப்ரெண்ட், இட்ஸ் நாட் காமன். ஸோ காமன் ஃபேக்டர்ஸை மட்டும் நம்ம இப்போ எடுத்து எழுதுகிறோம். இங்கே ஒரு 2,
இங்கே ஒரு 2, இங்கே 2. ஸோ ரெண்டுமே காமன் தானே, இங்கேயும் 2 காமனாக இருக்குது, இங்கேயும் 2 காமனாக இருக்குது, இங்கேயும் 2 காமனாக இருக்குது. ஸோ 2, 2, 2. 2 2s are 4, 4 2s are 8. This is the answer. So the highest common factor for 40 and 56 is 8. Is the answer. Got it? Okay, this is the homework for you. Find the HCF of the numbers 18, 24 and 30 by division method. Okay, miss ஒரு example work out பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த நம்பரை ஹோம்ஒர்க்காக எழுதணும். ஓகே, செப்பரேட்டாக டிவிஷன் மெத்தடில் 18க்கு 24க்கு 30க்கு ஓகே தனியாக போட்டு அண்ட் அதனோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதி காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சி ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புங்க. ஓகே, நவ் செகண்ட் டாபிக் LCM, லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகே, ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிளுக்கு இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். திஸ் ப்ராப்ளம் இஸ் அபவுட் find out the LCM of the given numbers 156 and 124. LCMக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம HCFக்கு செப்பரேட் நம்பர்ஸ்க்கு டிவிஷன் மெத்தட் போட்டோம். ஆனால் இப்போ LCMக்கு நம்ம காமன் மல்டிபிள்ஸ்ன்றனால ரெண்டும் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் த நம்பர்ஸ் கிளியர்லி. லெட்ஸ் புட் அ பிக் டிவிஷன் மெத்தட். Let's start. ரெண்டு நம்பரையும் பார்க்கும்போது காமனாக 2 இருக்குது. ஸோ செகண்ட் டேபிளில் we are going to do the division method. First number 15. So 7 2s are 14. Remainder 1, 16. So 8 2s are 16. Okay, got it? 7 2s are 14. இங்கே 15 இருக்குது. ஸோ remainder 1. 1 இங்கே ஆட் பண்ணும்போது 16. 8 2s are 16. Okay. Next, comma, this number. 6 2s are 12. 2 2s are 4. Okay, again division method by 2. 3 2s are 6. Remainder 1. 9 2s are 18. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 2s are 6. Remainder 1. இங்கே 7 இருக்கனால remainder 1. இங்கே 18. So 9 2s are 18. Again 3 2s are 6. 1 2s are 2. இப்போ இந்த 39ம் 31ம் ஏதா நம்பரில் நான் டிவைட் பண்ண முடியுமா? கேன் யூ திங்க் ஸோ? அஃப்கோர்ஸ் நாட். இந்த ரெண்டு நம்பரையும் எதாலையுமே டிவைட் பண்ண முடியாது. ஆனால் 39 மட்டும் செய்யலாம். ஸோ 39 மட்டும் எந்த நம்பரால் பண்ணலாம்? எஸ், 3. 1 3 இஸ் 3. 3 3s are 9. ஆனால் அந்த 31 தேர்ட் டேபிளால் பண்ண முடியாது. மேபி ஒரு சில பேர் 1 3 3ன்னு போட்டுட்டு 1 அப்படியே இருக்கும். ஸோ ஓகே, அந்த மாதிரி செய்யக்கூடாது. திஸ் இஸ் ராங். ஹோல் நம்பரையும் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த ஹோல் நம்பரை டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே 31 எழுதிடுங்க. ஓகே, அகெயின் இப்போ 13 அண்ட் 31க்கு எந்த காமன் டேபிள் கிடையாது. ஸோ 13க்கு மட்டும் நம்ம செய்யலாம். 1 13 இஸ் 13. 31 அப்படியே எழுதிடுங்க. அண்ட் த லாஸ்ட் ஒன் 31 டேபிள் 1 அப்படியே போட்டுட்டு 1 31s are 31. ஓகே, now we have to find the least common multiple. Very easy. சைடில் இருக்க எல்லா காமன் ஃபேக்டர்ஸையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டா லீஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் லீஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் 2 into 2 into 3 into 13 into 31 into 1 into 1. ஸோ எல்லா ஃபேக்டர்ஸையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் லீஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, லெட்ஸ் டூ த மல்டிப்ளிகேஷன். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 8 3 6 வரும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் LCM ஃபார் 1 5 6 and 1 2 4. இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் இருக்க லீஸ்ட் காமன் மல்டிபிள் பார்த்தா 4 8 3 6. ஓகே, காட் இட்? ஸோ இதே மாதிரி மிஸ் ஒரு எக்ஸாம்பிள் நான் சம் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி ஹோம்ஒர்க் அனுப்புங்க. ஓகே, this is the homework for you. So you guys have to do it. Find the LCM of the given numbers. இந்த ரெண்டு நம்பருக்கும் LCM கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு நம்பரும் எழுதி டிவிஷன் மெத்தடில் போட்டு நீங்கள் எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியுமோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணி find the LCM. Okay, so here it ends. Thank you guys for listening to the class. நல்ல கிளாஸ் கவனிச்சு ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். மிஸ் ஒர்க் அவுட் பண்ண எல்லா சம்ஸும் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு
Then you do the homework and send me, okay? I'm waiting for your response. All the best. Do well.